Hello guys, வெல்கம் டு Junior தமிழ் Gamers. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Slendrina the Stellar தான் பார்க்க போறோம். அதுல பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கேம் பேக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லர் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் 1 போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருங்க. டிஃபிகல்ட்டில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம் தான் பார்க்க போறோம். போன தடவை ஈஸியில் பண்ணி இப்போ மீடியம்ல பண்ணலாம். எக்ஸிட் இருக்கு, பின்னாடி ஒரே ஒரு டோர் தான் இருக்கு இந்த செல்லர் 2ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாஷ்ல கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். போன இதுல இது ஸ்டார்ஸ்லாம் இல்லை நம்மளுக்கு. ஆமா, இப்போ வந்து டோர் வந்து நம்ம ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் இருக்கு, ரைட் இருக்கு. நம்ம எந்த ரைட் போலாமா லெஃப்ட் போலாமா? லெஃப்ட்லயே நம்ம போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போற வழியில ஏதாச்சும் டோர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே போயிடலாம். முட்டு சந்து லெஃப்ட் தான் போகணும், லெஃப்ட்ல போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஒரு இன்னொரு வே போகுது, இன்னொரு வே இருக்கு, இங்க ஒரு டோர் இருக்கு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. உள்ள ஒரு கபோர்ட் இருக்கு, இந்த கபோர்ட்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம். கபோர்டுக்குள்ள நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல. ஒரு கீ இருக்கு. புக் ஏதாவது இருக்கா? புக் எதுவும் இல்லை. புக் வச்சிருக்கா நம்ம வந்து ஒரு செக் பண்ணிடலாம். இங்க ஒரு இருக்கு. ஸ்லெண்டரினா எட்டி பாக்குது. கதை முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ மை காட், இங்க ஏதாவது புக் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே புக்கே இல்லை. சரி, அங்க ஒரு ரூட் இருக்கு, அங்க போலாம். அங்க ஒரு டோர் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு ட்ரெஷர் மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க ஒரு கபோர்டு இருக்கு. ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா மீடியம் உள்ள டக்கு டக்குன்னு வருது நிறைய. ஆமா, இங்க புக் எதுவும் இல்லை, வெளியே போயிடலாம். வேற ஏதாச்சும் டோர் இருக்கான்னு போய் நம்ம திருப்பி வெளியில போய் பார்க்கலாம். இங்க ஸ்ட்ரைட்டா போனா இங்க ஒரு வழி இருக்கு, ஆனா அங்க போக தேவையில்லை. இல்ல அங்கேயே போலாம். அங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் புக் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டோர்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன் என்னமோ வந்ததுல. ஓகே, நமக்கு ஒரு பேரியரா போட்டு வச்சிருக்காங்க. பேரல்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கீ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ 2 கீஸ் இருக்கு, 1 புக் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னும் 7 புக்ஸ் கலெக்ட் பண்ணா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிடலாம் எப்படியாச்சும். இப்போ லெஃப்ட் போலாமா ரைட் போலாமா? சரி லெஃப்டே போவோம். ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சு. இங்க ஏதாச்சும் புக் ஸ்லெண்டரினா இங்க ஒரு புக் இருக்கு. சூப்பர், நம்மளுக்கு 2 புக்ஸ் கிடைச்சிச்சு. இன்னும் 6 புக் கிடைச்சா நம்ம இங்க எஸ்கேப் பண்ணிடலாம். ஓபன் பண்ணி ப்ளஸ் இங்க ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு, ஓபன் பண்ணி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எம்டி ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேற வழியில போய் ஸ்ட்ரைட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு வழி இருக்கு, இதுக்குள்ள போய் பார்ப்போம். திருப்பி ஸ்டேர்ஸ் கீழே இறங்குது. ஃப்ரெண்ட்ஸ் தூக்கு கயிறு இருக்கு, தூக்கு கயிறு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கு. மேல தூக்கு கயிறு, கீழே ரத்தம். மேல தூக்கு கயிறு, கீழே ரத்தம். சைடுல பார்த்தா சாவி. இங்க பார்த்தீங்கன்னா வந்து சாவி கலெக்ட் பண்ணியாச்சு. உள்ள போலாம். இங்க ஒரு கபோர்ட் இருக்கு, 3 வழி இருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு கபோர்ட் இருக்கு. கபோர்ட்ல அதுக்கு அடுத்து 2 வழி இருக்கு. புக் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஏதோ இல்லன்னு தான் நினைக்கிறேன். இருக்கு ஸ்லெண்டரினா ஃப்ரெண்ட்ஸ். புக் இருக்க இடத்துல ஸ்லெண்டரினா இருக்கு. ஓகே, இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோர்ல போய் பார்க்கலாம். இது ஒரு பாத்தா இருக்கு. நம்ம அந்த ரூம்குள்ள போயிட்டு அப்புறம் இதுல போலாமா? சரி, பாத்துலயே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேவா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் டோர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். டோர் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இங்க லெஃப்ட் கட் பண்ணோம். லெஃப்ட் கட் பண்ணா டோர் இருக்கு. ஒரு கீ யூஸ் பண்ணியாச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு புக் அது. ஆமா, அங்க புக் வச்சிருக்கா. ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா புக்கை திரும்பி அங்க நிக்க வச்சிருக்கு. ஓகே, இப்போ போய் நம்ம அதை கலெக்ட் பண்ணிடலாம் அந்த புக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கலெக்ட் பண்ணிட்டேன் இந்த புக்கை. இதெல்லாம் லைப்ரரி கிட்டத்தட்ட. ஆமா, ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு கீ கிடைச்சிச்சு நம்ம கிட்ட. ஆமா, எங்கேயும் ஸ்லெண்டரினா இருக்கு, ஆனா எங்க தெரியல. எங்க இருக்குன்னு தெரியல. போயிடுவோம், எதுக்கு வம்பு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து சைடுல ஏதாச்சும் இங்க சைடுல ஒரு வழி போகுது. இருட்டா இருக்கு, ஆனா அங்க ஒரு வே மாதிரி போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ போச்சு.
காக்ரோச்சுக்கு தலை வந்த மாதிரி இருக்கு. ஸ்லெண்ட்ரினா மூஞ்சி அதுவும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தானே போச்சு இந்த வழியா தானே. இங்க காணோம். இங்க ஒரு டோர் இருக்கு, ஓபன் பண்ணி பார்க்கலாம் உள்ள வச்சிருக்கான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பக்கத்துலயே ஆப்போசிட்ல ஒரு டோர் இருக்கு. இங்க ஒரு புக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் 2 புக் கலெக்ட் பண்ணா நம்ம இங்க எஸ்கேப் பண்ணிடலாம். கரெக்ட்டா புக் இருக்க இடத்துல எல்லாம் ஸ்லெண்ட்ரினா இருக்கு. இதெல்லாம் புக் இருக்கா? சாவி புக் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கீ வந்து ஆக மொத்தம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கறந்ததுக்கு. வேதாச்சும் வழி இந்த வழியா போவோம். இங்க ஒரு டோர் இருக்கு. டோர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த டோரை ஸ்டேர்கேஸ் இருக்கு. இது போனா எக்ஸிட்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தெரிஞ்சு அந்த கனெக்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம். ஸ்ட்ரைட்டா போய் ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். நேரம் அந்த வழியுமே தெரியல எனக்கு. ரொம்ப நேரமா போயிட்டு ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காக்ரோச்சுக்கு ஸ்லெண்ட்ரினா தலை முளைச்சது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது ரொம்ப பாக்கிறதுக்கு ஜம்ப் ஸ்கேர் மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு லைஃப் எதுவும் குறையல. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை ஸ்பைடர் பறந்து வந்துச்சு, என்னடா அது ஊண்டு வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ ஒரு வே இருக்கு. என்ன டோர் எல்லாம் கழட்டி வச்சிருக்கு. ஆயிரங்கல்ல போடுற கைட்டு வச்சிருக்கா ஸ்லெண்ட்ரினா. ஒன்னொன்னே வந்துடுச்சு. ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் கீ புக் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். உள்ள ஏதாச்சும் ஏதோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எம்டி தான் இருக்குது. இங்கே கைட்டி வச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம போறதுக்கு ஈஸியா இருக்கிறதால கைட்டி வச்சிருக்கோம். திறக்கிற வேலை இல்ல. ஈஸியான வேலை இது. இங்க ஒரு டோர் இருக்கு. இங்க ஒரு டோர் இருக்கு. இதையும் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் ஆயிடு. இங்க ஒரு புக் இருக்கு. அது நிக்க வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிசைனா வந்து ஸ்லெண்ட்ரினா புக்கை நிக்க வச்சிருக்கு. ஓகே, இங்க இன்னொரு டோர் இருக்கு. ஆப்போசிட் டோர் ஓபன் பண்ணிடலாம். கீ யூஸ் அடிச்சிட்டு வந்து 0 கீஸ் தான் இருக்கு. புக் இல்ல. ஓபன் பண்ணது. ஏய் இங்க ஒரு கீ இருக்கு. திருப்பி நம்மளுக்கு ஒரு கீ கிடைச்சிருச்சு. ஒரு கீ போச்சு, இன்னொரு கீ வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் வழி வருதா? டோரு ஏதாச்சும் வழி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வே வருது. திருப்பி அதே காக்ரோச்சா? அந்த பக்கம் போலாமா வேண்டாமா? அது அப்புறம் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க போலாம். டோர் போய் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இங்க ஒரு வழி போகுது. சரி நம்ம அந்த இடத்துக்கே போலாம். அந்த இடத்துக்கே போயிடலாம். அங்கேயாச்சும் புக் கிடைக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க சாவி. இங்க ஒரு கொடூரமான ஒரு பிக்சர் இருக்கு. ஸ்லெண்ட்ரினாவோட சின்ன வயசு போட்டோ போல. செம்மையா இருக்கு. அவ்வளவுதான் 8 இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. 8 புக்கும் இப்ப நம்ம ஸ்லெண்ட்ரினாவோட மூஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். பிக்சர்லயே ஸ்லெண்ட்ரினா குட்டி குழந்தையா இருக்கு. இப்போ நான் ஸ்லெண்ட்ரினா வளர்ந்த மூஞ்சி வந்துருச்சு. ஓகே, 2 கீ இருக்கு. நம்ம 8 புக் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போக வேண்டியதுதான். இப்போ நம்ம டைரக்ட்டா அந்த நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்டேஜ் மேல வர மாதிரி அங்க தான போறோம். இப்போ அங்க தான் போறோம். ஓகே, அந்த வழியா ஆமா இந்த வழியா. இது ரத்தம். ஃப்ரெண்ட்ஸ் தூக்க மாட்டேன வழியிலே வந்துட்டோம். அப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நேரா போனா ஏதாச்சும் லெஃப்ட் எடுக்கணுமா? லெஃப்ட். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட். இங்க எங்கேயாச்சும் வழி இருக்கா? இப்போ எப்படி எடுக்கணும்? இந்த இடத்துல இருந்தா நம்ம ஒரு புக் எடுத்தோம். இந்த இடம் ஓபன் ஆயிடுச்சு. நினைக்கிறேன். ஆமா இங்கலாம் வந்துட்டோம். இங்க வந்து தான் புக் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் புக் இங்க தான் கிடைச்சது. ஓகே, லெஃப்ட்ல ஒரு வழி போகுது. ரைட் ஹேண்ட் சைடுல இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு வழி போகுது. இந்த இடத்துக்கு போனா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வழியா தான் போறோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் வழி நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு தெரியல. ரைட் இப்போ போறோம். ரைட் போயிட்டு நேரா போனான்னு தெரிஞ்சு எக்ஸிட் வந்துட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம். எக்ஸிட் மேல போடுறது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லெண்ட்ரினா கடைசியா நம்ம தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்மள பிடிக்கலாம்னு பார்த்துட்டு நம்மளால முடியாது. நம்ம தப்பிச்சிடும் எப்படியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வந்தாச்சு. எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். அவ்வளவுதான் ஸ்லெண்ட்ரினா. பாய் பாய். போயிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட்டுக்கு போயாச்சு நம்ம. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரெயினை பத்தினா ரொம்ப இது. Congratulations, you managed to find all the missing books. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓகே, இன்னொரு வீடியோல நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, நாங்க போயிட்டு வரோம். பாய்.